ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு டிடி வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்காய் புட்டு. ஸோ இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி அண்ட் சிம்பிளான ரெசிபியும் கூட. சீக்கிரமாகவே பண்ணிடலாம், இதுக்கு நிறைய டைம் எடுக்காது. ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இந்த 2 வாழைக்காயை எடுத்துகிட்டு இப்போ நம்ம டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் இந்த வாழைக்காய் மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த வாழைக்காய் வந்து வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். அதுக்கு மேலே வந்து வேக வைக்க வேண்டாம். ஸோ இப்போ நல்லா பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். நல்லா மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடும். அப்போ அந்த ஸ்கின்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து திருப்பி விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் 2 சைடும் நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இது வெந்துருச்சா அப்படின்னு எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு நைஃப் அப்படி இல்லைனா ஒரு ஃபோக் எடுத்து நல்லா வந்து குத்தி பாருங்கள். ஈஸியாக உள்ளே போச்சு அப்படின்னா அது வெந்துருச்சு. அதே மாதிரி 90% வெந்தால் போதும். ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா நம்ம கிரேட் பண்ணும்போது அது வந்து மசிஞ்சு போகும். அதனால் 90% வெந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ நான் எடுத்து வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எனக்கு சூடும் ஆறிடுச்சு. இந்த பீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கின் எல்லாத்தையுமே. ஈஸியாகவே வந்துடும் நீங்கள் வேக வச்சதுனால. ஸோ பீல் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு நல்ல கிரேட்டரில் வந்து நம்ம 2 வாழைக்காயுமே கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரேட் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் நிறைய கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலும் வாழைக்காய் வந்து வெந்ததுனால உடஞ்சி வந்துடும். அதனால் வந்து லைட்டாக மட்டும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கிரேட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒன்று. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு சிலர் வந்து இதில் அப்படியே வந்து வாழைக்காய் மட்டும் பண்ணுவாங்க. பட் நான் இன்னும் வந்து தேங்காய், இஞ்சி எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், கிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1/4 கப் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு அதிகமாக தேங்காய் வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து சின்ன துண்டு துருவி தான் சேர்த்துருக்கேன். அதையுமேவும் நறுக்கி சேர்த்தா ஒரு சிலவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து அது வந்து துருவியே எடுத்துக்கோங்க. இஞ்சியும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஜென்டிலாகவே மிக்ஸ் கொடுங்க. நம்ம வந்து ஃபோர்ஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த புட்டுக்கு டெக்ஸ்சருக்கு வராது, ஒரு மாதிரி மசிஞ்சு போகும். அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஜென்டிலாக இது பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு உப்பு இல்லை வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது அதை வந்து செக் பண்ணி இது பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப மசிஞ்சு போகும். ஸோ இப்போ தாளிப்புக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் நல்லா ஒரு கருவேப்பிலை தாராளமாக எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து வத்தல் வேணும் அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சர் வந்து நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நல்லா ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த வாழைக்காயையும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வந்து கிளற வேண்டாம். அப்படி கிளறினீங்க அப்படின்னாலும் மசிஞ்சு போகும். அதனால் கொஞ்சம் 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இது செய்யறதுக்கு நிறைய டைம் கூட தேவை கிடையாது. ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் அந்த இஞ்சியெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நமக்கு வாழைக்காய் புட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.